சக்தி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீ எனக்கு உண்மையா என்ன பதிலோ அதை சொல்லிடு, சரியா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்கு? அதுக்கு இல்ல, ஏன் நீ பவித்ரா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க? வந்த புதுசுல அவகிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்போ என்ன ஆச்சு? உனக்கும் ஏதாவது சண்டையா அவளுக்கும்? என்கிட்ட யாராச்சும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா நான் திருப்பி அப்படிதான் நடந்துப்பேன். அவன் என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிடல, அதனால நான் திருப்பி அப்படிதான் நடந்துப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவ சின்ன பொண்ணு தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன பொண்ணா இருந்தா என்ன, பெரிய பொண்ணா இருந்தா என்ன, என்கிட்ட எப்படி நடந்துக்கிடுறாளோ அதே ரிப்ளை தான் நான் கொடுக்க முடியும். ஏன் நீ இப்படி இருக்க? பூமாரி கொஞ்சம் கூட உன்ன மாதிரியே கிடையாது தெரியுமா? அவ எவ்வளோ நல்ல பொண்ணா இருந்தா. நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிடுற? ஓஹோ, பூமாரின்னு பூமாரி புராணமாவே இருக்கு. அப்புறம் எதுக்கு அவளை வேண்டான்னு சொன்னீங்களா? இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்கிடாத. அவளை இழுக்கணும்ட்டு ஒன்றும் கிடையாது. இதோட எத்தனாவது தடவை இழுக்கிறீங்க பூமாரின்ட்டு? உங்க அம்மா ஒரு சைடு பூமாரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி அவ ஒரு சைடு பூமாரி அண்ணிங்காங்க. நீங்க ஒரு சைடு. அப்புறம் எதுக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஆசைப்படுறீங்க? அப்படியே இருந்துட வேண்டியது தானே? இல்ல சக்தி, உன்னோட குணம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்கிட்ட இதை நேரடியாவே சொல்றேன்ட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. நீ ஒன்னு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நீங்க பாருங்க, இதான் நான் பூமாரி மாதிரியே இருக்கணும்னா நீங்க பூமாரியை தான் கல்யாணம் பண்ணிக்கட்டும். செகண்ட் டைம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கு இல்ல, பூமாரி இனிமே என் வாழ்க்கையில கிடையாதுன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, பின்னையே அவங்க பேச்சு வருது. அவங்கள பத்தியே நீங்க பேசுறீங்க அப்படின்னம்னா மனசுலயும் அவங்கள பத்தி நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்க உங்க மனசுல இருக்காங்க, அப்படித்தானே? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அவளையே நான் நினைக்க போறேன். அவளை என் மனசுல கிடையவே செய்யாது. என்னங்க நீங்க அவங்கள பத்தியே பேசுவீங்களாம், மனசுலயும் இல்லைன்னு சொல்வீங்களாம். அது எப்படி? அது எப்படின்னா? சரி, நீ ரெடி ஆயிடு. அம்மா வேற லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கிளம்புறேன். படிக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லுவாங்களாம். இப்போ அவங்கள மடி நீ இல்ல, இவங்கள மடி அவங்க இல்ல. என்ன பேச்சு இதெல்லாம்? ஒருத்தங்களை போல ஒருத்தங்க இருந்துக்கிட்டா யாராச்சும் இந்த உலகத்துல இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி குணம் இருக்க தான் செய்யும். அதுக்காக பூமாரி மாதிரியே வேணும், ஆனா படிச்சு மட்டும் இருக்கணும், இப்படியெல்லாம் தேடனா முடியுமா? பூமாரி கிட்ட இருந்துக்க நல்ல குணம்லாம் இல்லாம இருந்தா தான் படிப்புங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இவங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. ஒரே பூமாரி புராணம். இதே நம்ம சொன்னா போதும், உடனே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பத்தி பேசாதன்ட்டு வந்துடுறது. இனி யாராச்சும் பேசட்டும், அப்புறம் இருக்கு. என்னோட குணம் இப்படிதான், அதுக்காக இவங்களுக்காண்டி நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட முடியுமா? நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நான் இருக்க முடியும். சக்தி, கொஞ்சம் கையை எட. ஏன் உங்க கையை நான் பிடிக்க கூடாதா? வேற யார் வந்து பிடிக்க போறா? கையை தானே பிடிக்கிறேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நீங்க என்னன்னு பார்த்தா கையை பிடிக்காத காலை பிடிக்காதுன்ட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல சக்தி, நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன். நிறைய பேர் எதுக்கு வந்திருக்காங்க? என்கேஜ்மெண்ட்டுக்காக தானே வந்திருக்காங்க. என்கேஜ்மெண்ட்ல தானே கையை பிடிச்சிட்டு நிற்கிறேன். என்னமோ வேற எங்கேயோ கையை பிடிச்சி நிற்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, எனக்கு இப்படி நின்று போஸ்ட் கொடுக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. தேவையில்லாமல் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். என்னவோ கல்யாணத்துக்கு நான் தான் ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தானே வந்து எங்கள் வீட்டில் சரி சரின்ட்டு சொன்னாங்க. இப்போ என்ன ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க கையை பிடிக்காதன்ட்டு? நல்லா பார்த்தா ஸ்டேஜில் நீங்கள் தான் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நீங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது. நான் செஞ்சாலும் அது தப்பு. என்ன? அதுக்கு இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் கையை விடு. அதெல்லாம் முடியாது. மாப்பிள, என்னாச்சு? ஏதாவது குடிக்க ஏதாவது வேணுமா? எம்மா சக்தி, அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, யாரும் பேச்சு கொடுக்காம. ஏமா சக்தி, ஏன் மாப்பிள்ள கிட்ட இந்த ஸ்டேஜ்ல வச்சு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அமைதியா பொறுமையா பேசு, புரியுதா? மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அவளை பத்தி. ஆஹா, இல்ல ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, இந்த அண்ணி எப்படிமா நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாங்க? பார்க்குறதுக்கே இப்படி டெரராக இருக்காங்க. அண்ணன் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க, நான் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேங்காங்க. தேவையில்லாமல் நம்ம அவசரப்படுறோமோன்னு தோணுது. பேசாமல் பூமாரி அண்ணியே நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடுவோம்மா. இவங்க நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பூமாரி அண்ணிக்கிட்ட படிப்பு மட்டும்தான் இல்லை, வேறு எல்லா நல்ல குணமும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கேட்டால் கூட அப்படி பாஞ்சு உழுந்து பண்ணுவாங்க. அவங்களே நம்ம வீட்டுக்கு அண்ணியாக இருக்கட்டும், இவங்க வேண்டாம். இனிமே தானே என்கேஜ்மெண்ட் நடக்க, எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிருங்கம்மா. ஏண்டி, பல்லோட தட்டி எடுத்துருவேன், அமைதியா இரு கொஞ்ச நேரம். அவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கேன், அதனால இப்படி நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கா. மற்றபடி சக்தி நல்ல பொண்ணுதான். அதுக்காண்டி பூமாரியை டிவோர்ஸ் பண்ணியாச்சு. இனிமே பூமாரியை கொண்டு வானா அவளை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? அம்மா, நீங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் பூமாரி அண்ணி மேலே எவ்வளோ கோவமா இருந்தேன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல. நானே இப்படி பேசுறேன்னா அப்போ இந்த அண்ணி எவ்வளோ மோசமானவங்கன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருப்பாங்க. பேசாம இரு. தேவையில்லாம பூமாரியை பத்தி எதுவும் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காத. ஏற்கனவே சக்தி ரொம்ப கோவமா இருக்கா. இதுல நீ வேற பூமாரி பூமாரின்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை தான் வரும். கார்த்திகோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும். நீ தேவையில்லாம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்னமே செய்யுங்க, நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன். நம்ம அண்ணி மாதிரி வராது இவங்க, ஆனா கொஞ்சம் கூட வராது. இவ்வளோ தூரம் எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைலாம் பண்ணுவாங்களோ தெரியல. நம்ம 2 பேருக்கும் நம்ம வீட்டில் இடம் இருக்குமான்னு கூட தெரியல. பார்த்துக்கோ. என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. அவள் நல்ல குணம் உள்ளவதான். ஏதோ ஒரு 2-3 நாளா இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பார்த்துக்கிடலாம். நீ கொஞ்சம் அமைதியாரு. என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடியட்டும். டைம் ஆகிட்டே இருக்க. வர வேண்டியவங்க எல்லாரும் வந்தாச்சுல்ல. கார்த்திக், உன்கிட்ட தானே அந்த ரிங் கொடுத்தேன். எங்கடா வச்சிருக்க? ரிங் அந்த ரூம்ல தான் இருக்கு. ஏண்டா ரூம்ல ஏன்டா வச்ச? உன் கையில தானே வச்சிருக்கணும். ரிங்கு கூட ஒரு பத்திரமா வைக்க தெரியலையா? ஐயோ, இப்படி ஒரு ஆளையா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ சக்தி, அப்படியெல்லாம் இல்ல. அம்மா தந்தாங்க. நான் தான் பாதுகாப்பா இருக்கட்டும்னு தான் அங்க வச்சேன். என் கையில இருக்கிறத விட அங்க இருக்கிறது பாதுகாப்பு தானே. என்னங்க உளறீங்க? அந்த ரிங்கோட அமௌண்ட் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமா? ஏமா சக்தி, எடுத்ததே அவன் காசுல தான். அவனுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ அந்த அமௌண்ட் ஜாஸ்தி தான். நான் அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த் இல்லைன்ட்டு அங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி. இதை வச்சு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. என்னது, நான் பிரச்சனை பண்றேனா? எப்பவுமே நான் தான் பிரச்சனை பண்றேனா? ஐயோ, அமைதியா இருங்க. பவித்ரா, ரிங் அங்கதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. நான் அவங்கள போய் எடுக்க சொல்லு. சும்மா ஏட்டி நீயும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. போ, அங்கதானே இருக்கு, போய் எடுத்துட்டு வாடி. என்னம்மா நீங்க? ஏட்டி கார்த்திக் காரி பாருடி. போய் எடுத்துட்டு வா போ. ஏன் கார்த்திக், ரிங்கு கூட பத்திரமா வைக்க தெரியாது உங்களுக்கு? நீங்கள்லாம் என்னதான் ஒரு கம்பெனிக்கு ஓனரோ தெரியல. இல்ல சக்தி. என்ன இல்ல சக்தி நொல்ல சக்தின்ட்டு ஏதாவது ஒன்று கேட்டால் உடனே பதில் வருதா? அது கூட வாயிலிருந்து வர மாட்டேங்க, முத்து தான் வருது. அதுக்கு இல்ல. ஐயோ பேசாதீங்க. பூமாரி நான் எவ்வளோ திட்டிருப்பேன். அவ ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா இவ என்ன அவ்வளோ திட்டுறா. என்னால பேச முடியல. ஏய், எடுத்துட்டு வந்தியா இல்லையா? ஆன்ட்டி, நீங்க முதல்ல போய் பாருங்க உங்க பொண்ணு அந்த ரிங்கை எடுத்தாளா இல்லையான்ட்டு. இல்லைன்னா அவளாச்சும் எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருக்க போறா. சக்தி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆமா, சும்மா எல்லாரும் சேர்ந்து என்னையே சொல்லுங்க. நான் அமைதியா தான் இருந்துகிட்டு இருக்கேன். ரிங்கு தான் இன்னும் கைக்கு வர மாட்டேங்குது. எல்லாரும் வந்து வெயிட் பண்றாங்கன்னு தெரியதானே செய்யுது. என்கேஜ்மெண்ட் சீக்கிரமா நடக்கணும்ட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எப்படி இப்ப ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி கத்துற? எனக்கு இந்த மாதிரி கத்துனாலே கொஞ்சம் கூட பிடிக்காது. சைலண்டா இருக்க முடியுமா முடியாதா? என்ன கோவப்படுறீங்க ரொம்ப? கோவம்லாம் படல, சைலண்டா இரு. என்ன திட்டுறாரு? ரொம்ப ஓவரா தான் போறோமோ? போவோம், யாரு கேப்பா? இவங்க மட்டும் என்ன எவ்வளோ ஓவரா போனாங்க? நம்ம போனா என்ன?